ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம். காலையிலே வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன மீன்னா சாலை மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து பாதி வந்து குழம்பு வைக்கவும் பாதி பொரிக்கவும் சொல்லிட்டு கழுவி பொரிக்கிறதுக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் உரித்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம வேலையை கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். லஞ்சுக்கு சாதம் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். என்னடா சண்டே கூட நீங்கள் லஞ்சு காலையிலே செய்கிறீங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, சண்டே கூட நான் என் ஹஸ்பண்டுக்கு காலையில் கட்டி கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து சண்டே வெளியூர் போவாங்க. அதுக்காக தான் காலையிலே வச்சு விட்ருவேன். அப்புறம் இது நேற்றுக்கு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, நைட் ரொட்டீன் போட்டிருந்தேன். அதில் மிச்சமான சப்பாத்தியும் கேப்சிகம் கிரேவியும் தான் அந்த ஓரம் இருக்குது. இப்போது இந்த மீனை வந்து கடகடன்னு பொரிச்சு விட்டுறேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த சாலை மீன் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு, எனக்கு, என் ஹஸ்பண்ட் 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். முள் ரொம்ப இருக்காது, நடுவில் மட்டும் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் நடுவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சிகம் கிரேவி மிச்சமாக இருந்துச்சு இல்லையா, நேற்று நைட்டு வச்சது, அதை சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சாலை மீனில் வந்து பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குதுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு வந்து இந்த சாலை மீன் ரொம்ப நல்லது. அதாவது அதில் உள்ள அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஒரு 100 கிராம் டெய்லி சாப்பிட்டு வந்தாலே போதும், அது வந்து அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி க்யூர் ஆகிடும். அடுத்து இன்றைக்கி வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன குழம்புங்க, அதே சாலை மீனை வச்சு தான் குழம்பு பண்ண போகிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லையா, அது இன்னும் சரி பண்ணலை. அதனால் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி வைக்கிறேன். நார்மலாக ஆயில் விட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி அதையும் போட்டு மசாலா இதில் வந்து மல்லிப்பொடி மட்டும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கூட உப்பும் சேர்த்து விட்ருக்கேன். இது நல்லா கொதி வந்ததும் அந்த கழுவி வச்ச சாலை மீனையும் போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக ஒரு கிண்டி மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்தில் சூப்பரான சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அடுத்து மாவு பாருங்கள், நேற்று நைட்டு ஒரு 10:45 தான் நான் மாவாட்டி கரைச்சி வச்சேன். இப்போ வந்து டைம் ஒரு 10 ஆகுது. ஆனால் சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். வெயில் காலம் இல்லையா, நல்லா புளிச்சிரும். ஆனால் ஆக்சுவலி என் கைக்கு வந்து மாவு எப்போயுமே புளிக்காதுங்க அந்த மாதிரி. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான். இது வந்து நான் ரேஷன் அரிசியில் தான் நான் ஆட்டியிருக்கேன். இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக வரும்னு பாருங்கள். இதே மாதிரி ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டாக குஸ்பு இட்லி மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அவல் எதுவுமே ஜவ்வரிசி எதுவுமே இல்லாமல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து குஸ்பு இட்லி செய்கிறது. இது வந்து நார்மலாக நான் வெந்தயமே சேர்க்கலை, வெறும் உளுந்தும் ரேஷன் அரிசி பச்சரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும்தான் சேர்த்து அரைச்சி இன்றைக்கி இட்லி ஊற்றிருக்கிறேன். இப்போ பாருங்கள் இட்லி வெந்துருச்சு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு. இந்த இட்லி பார்த்தாலே ரேஷன் அரிசியில் செஞ்சதானு யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடை அரிசியை விட அவ்வளோ சூப்பராக இருக்குது இட்லி. நல்லா ஒயிட்டாக எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க, குண்டுன்னு செம்மையாக இருக்குது. துணியில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுதுங்க. இட்லிலாம் வந்து பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணணுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்த உடனே பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான்லாம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இட்லி தான், தோசையை காட்டிலும் இட்லி தாங்க செய்வேன் நான். எங்கள் வீட்டில் பிரியமாக சாப்பிட்ருவாங்க. இந்த இட்லிக்கு சைடிஷ் என்ன பார்த்தீங்கன்னா சேம் அதே சாலை மீன் குழம்பு தான். இந்த இட்லிக்கும் இந்த மீன் குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. அதுவும் இன்றைக்கி தேங்காவே அரைச்சி ஊற்றாமல் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக மணக்க சாலை மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி இட்லியும் சாலை மீன் குழம்பு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.